ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷான மிக்ஸ்ட் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து 1/4 கப் போல் உருளைக்கிழங்கு, 1/4 கப் போல் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, இதெல்லாமே 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாணலியில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய், நாங்கள் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு 3 போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து வதக்கிக்கோங்க. ஸ்பைசஸில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பீஸ் பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 6 பல் போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகா இது சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு வெங்காயம் இந்த சைஸில் நறுக்குனது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கின பிறகு கொத்தமல்லியையும் தக்காளியையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. இது வந்து ஒரு தனி மசாலாவாக நம்ம அரைக்க போகிறோம். அடுத்து வந்து தேங்காய் பூ 1/4 மூடி, முந்திரி பருப்பு ஒரு 4லேருந்து 6, அதுக்கடுத்து 1 ஸ்பூன் அளவு கசகசா எடுத்துக்கோங்க. நம்ம 2த்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து குக்கரில் நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் பிரிஞ்சி இலை 2, கல்பாசி, அன்னாசி பூ வச்சு தாளிச்சிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா, வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நீங்கள் இதை வந்து வதக்கிக்கோங்க ஸ்லோவில் வச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வச்சுருக்க காய்கறிகளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இதில் வந்து தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வர வரைக்கும் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். ஒரு விசிலுக்கு மேலே விட்டோன்னா காய்கறிகள்லாம் குழஞ்சி போயிடும். இப்போ வந்து ஒரு விசில் வந்துடுச்சு. ஸ்டீம்லாம் அடங்கினோன்னு நம்ம திறந்து பார்க்குறோம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோடனே குருமா வந்து நல்லா திக்காக ஆகிடும். முந்திரி பருப்பு, கசகசாலாம் போடுறனால உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா கலக்கி ஒரு கொதி வர வரைக்கும் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சுருங்க. இப்போ கொதி வந்தோன்னே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சுவையான நம்மளோட மிக்ஸ்ட் வெஜ் குருமா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரிக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.